விஜய் நடித்துள்ள கோட் படத்தினுடைய முதல் நாள் வசூல் 126 கோடி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துட்டாங்க தயாரிப்பு நிறுவனம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, உண்மையே வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் குடுக்குற அனௌன்ஸ்மெண்ட், அது வசூல் ரீதியான அனௌன்ஸ்மெண்ட்டும், 2வது வந்து அவங்க எடுத்திருக்கிற அந்த பட்ஜெட்டு, இதற்கான செலவு, இதெல்லாம் வந்து தயாரிப்பு நிறுவனம் குடுக்குறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாத்தியமா கரெக்ட்டா இருக்குன்னு தான். இப்ப அத வந்து ஒப்பீடு பண்ணி, லியோ வந்து 148 கோடி, இதுன்னா 126 கோடி, அப்புறம் வந்து 1000 கோடிக்குள்ள இந்த படம் இணஞ்சிடுமா? வாய்ப்பே இல்ல ராஜா. இது வந்து அரத பழசான ஒரு கதை. இந்த கதைய வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? இது சரி முதல் நாள் வசூல் குடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த நாள்ல என்ன ஆகும்? இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படம் எடுத்த ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு பெரிய மகிழ்ச்சியில இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படம் போட்ட பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை தாண்டி டேபிள் ப்ராஃபிட்ன்னு ஒரு இது வந்துருச்சு. சரி 126 கோடி, லியோ 148 கோடி என்னங்க அப்படின்ற ஒரு விஷயம். லியோ ஒரு பெரிய ஹைப் அந்த படத்துக்கு. அதை தாண்டி ஒரு பேன் இண்டியா படமா அத வந்து பார்த்தாங்க. சஞ்சய் தத்லாம் உள்ள இருந்தாரு. அது மீறி அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய பெரிய பப்ளிசிட்டி குடுத்தாங்க. அதாவது வந்து வரலாறு காணாத பப்ளிசிட்டி. ஒவ்வொரு மீடியாவும், ஒவ்வொரு சோசியல் மீடியாவும் திருமண பக்கலாம் லியோ, 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 லியோன்னு எல்சியூல இருக்குதா, ஐசியூல இருக்குதா, யூசியூல இருக்குதான்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பேச ஆரம்பிச்சாங்க வந்து. பேச ஆரம்பிச்சு அந்த படம் உண்மையாவே வந்து அந்த செகண்ட் பார்ட்டு ஒரு பிரமாதமான ஒரு கன்டென்ட்டா குடுத்திருந்தா, அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி நெருங்கியிருக்குங்க. 1000 கோடி நெருங்கியிருக்கும் அந்த படம். சரி ஓகே. கோட் 126 கோடி. கோட் நீங்க தமிழ்நாட்டில் வரைக்கும் நான் விசாரிச்சபோது, கிட்டத்தட்ட 50 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. 45லேருந்து 50 கோடி. இதெல்லாம் தாண்டி ஓவர்சீஸ்ல இந்த படம் வந்து 45லேருந்து 50 கோடி. இதே தமிழ்நாடு அளவுக்கு வசூல் பண்ணிருக்கு. அதுதாங்க பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். விஜயோடைய பெரிய பலமே என்னன்னா, ஓவர்சீஸ் தாங்க. ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய கிங்கு. அடிச்சுக்கவே முடியாது. ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய பலம் என்னன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா வருவாங்க. தனியா போய் படம் பார்க்க மாட்டாங்க. தனியா போய் பார்க்கவும் முடியாது. நம்ம ஊர்ல போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. 18 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. பசங்க வண்டி எடுத்துன்னு போய். அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. யூரோப்லயே எடுத்துக்கங்களேன். போகும்போது ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு பிக்னிக் போற மாரி, ஒரு இது பண்ற மாரி, கொண்டாடுற மாரி போயிட்டுருங்க. இதற்கும் பார்த்தீங்கன்னா, லியோ அளவுக்கு இதுக்கு பெரிய விளம்பரம் ஓவர்சீஸ்ல கிடையாது. எனக்கு தெரிஞ்சு லியோவுக்குலாம் பார்த்தீங்கன்னா, லண்டன் முழுக்க ஹோர்டிங்லாம் வச்சாங்க. அங்க வந்து ட்ரெயின்ல மத்த இடங்கள்ல அவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி பண்ணாங்க. ஆ இது தவிர பார்த்தீங்கன்னா, கனடாவுல அவ்வளோ பெரிய கொண்டாட்டமா அந்த படத்த கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, எந்தவித சப்தமும் இல்லாமல், அது பாட்டுன்னு அந்த படம் வரட்டும்னு கடைசி ஒரு 4 நாளைக்கு தான் இந்த கோட் டீம் வந்து ஓவர் ஹைப்ப குடுத்தாங்க. இது கூட ஏன் ஓவர் ஹைப்ன்ற மாரியான ஒரு விஷயம் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மிக்ஸடு ரிவ்யூவா வருது. அப்புறமா வந்து சில பக்கம் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால இறங்கி, இது வந்து தங்கப்பதக்கம் கத, இது வந்து குடியிருந்த கோவில் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாஸ் ஹீரோவுக்கு இவ்வளோ தாங்க கதை பண்ண முடியும். இத விட வேற என்ன பண்ண முடியும்? விஜய் போய் வாழை மாரியான படத்துல நடிச்சிட முடியுங்களா? இது ஒரு நியாயமான ஒரு விஷயம் சொல்லுங்க. வாய்ப்பே இல்ல. அவ்வளோதான். ஒரு அண்ணன், தம்பி, அப்பா, மகன் ஒரு பழி வாங்குறது, ஒரு குடும்பத்த வந்து காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள் தான் போய்க்கிட்டே இருக்கும். இது மாரி ஒரு சாதாரண கதை தான். அதை தாண்டி உள்ள வந்து அ ஒரு டிஐஜிங், ஏஐ, அந்த சின்ன சின்ன சஸ்பென்ஸு, யார் வில்லன், சில கேமியோ ரோல், அஜித்தோடைய அந்த ரெஃபரன்ஸு, சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலு, அத மாஸு இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஒரு பக்கா கமர்ஷியல் படமா வெங்கட் பிரபு குடுத்துட்டாரு. இந்த நேரத்தில இந்த வசூல் ஒரு பெரிய வசூல் தான் அது. சரி முதல் நாள் வசூல குடுத்துட்டீங்க. அது அடுத்த நாள் அப்படியே இதுவாயிடுமே அப்படிலாம் நீங்க பாருங்க நீங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இப்படி ஒரு ஃபுல் புக்கிங். திங்கட்கிழமை வரைக்கும் இந்த படம் வந்து ஃபுல்ல இருக்குது. செவ்வாய்க்கிழமையிலருந்து தான் ஒரு வசூல் வந்து என்னன்னு வந்து ஒரு நிலவரம் தெரியும். ஆனா, இந்த முதல் நாள் வசூல வச்சுக்கிட்டு நீங்க 1000 கோடிக்கு வந்துருமா? இது சரியா இதுவாகாது. ஒரு அ ஒரு 300 கோடி கூட நெருங்காது. இப்படி மாரியான விஷயங்கள்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, 5 நாள்ல 500 கோடின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த படம் ஈஸியா வந்துரும். இதுல இன்னொரு பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த படத்துக்குள்ள நார்த்தில் இந்த படம் மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் ஆகல. சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் தமிழ், தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மல்டிப்ளெக்ஸ்ல ஏன் ரிலீஸ் ஆகலன்னு பல பேருக்கு தெரியும் அது. அங்க ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. எந்த படம் அங்க வந்தாலும் வந்து, குறிப்பாக சவுத்லேருந்து வந்தா, மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் பண்றதா இருந்தா 8 வாரம் கழித்து தான் ஓடிடிக்கு நீங்க குடுக்கணும். ஓடிடில ஒளிபரப்பு. இங்க நாம என்னன்னா 4 வாரத்துக்குள்ளேயே சொல்லி வச்சிருக்கோம். 4 வாரத்துக்கு அப்புறம் வந்து ஓடிடில குடுக்கலாம். அந்த டெர்ம்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா, நாங்க மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவோம். நார்த்தில் ஒரு படம் மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் ஆனால் தான் 70% ரெவென்யூ வரும். இங்க சிங்கிள் ஸ்கிரீன்லாம் கிடையாது. 2வது மல்டிப்ளெக்ஸ்ல
ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருந்தால் தான் அது ஹிந்தியில் டப் பண்ண முடியும். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லும்போது நீங்கள் ஃபேஸ்புக் மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜயோடைய பழைய படங்கள்லாம் இருக்குல்ல, தெறி, அப்புறம் கத்தி, இல்லை சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ஹிந்தியில் போட்டிருப்பாங்க. கீழே பாருங்கள், மில்லியன் கணக்கில் ஓடிருக்கும் அது. சின்ன சின்ன காட்சிகள் தான். அப்போ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே நார்த்தில் தமிழ் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? தெலுங்கு ஆடியன்ஸ் கூட வரமாட்டாங்க. தமிழ் பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதெல்லாம் கணக்கு பார்க்காது. இந்த படம் 126 கோடி அப்படின்ற இந்த வசூல் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு சம்பவம். ரொம்ப நாள் கூட ஆயில்ல. விஜய் நடித்த ஆதின்னு ஒரு படம். ஒரு தெலுங்கு ரீமேக் படம். அந்த படத்துக்கு வந்து பெரிய வரவேற்புங்க அந்த படம். பயங்கர ஹைப்பு. விஜயோட சொந்த படம், தயாரிப்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாமண்ணான்னு ஹைப்பு. படம் வந்து ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி 2வது 3வது ஷோவே படம் அவுட்டு. அந்த படத்தை வந்து பெரிய விலைக்கு வாங்கியிருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேரும் வந்து கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிச்சு எங்களுக்கு வந்து திரும்ப அந்த நஷ்டத்தை வந்து சரி செய்கிற மாதிரி காசை திரும்பி கொடுன்றாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் கொடுக்க முடியாதுன்றார். கண்டென்ட் நம்பி தானே வாங்கினீங்க நீங்கள். படம் ஓடி பிளாக் பஸ்டர் அடிச்சுருந்தா நீங்கள் என்ன அந்த லாபத்தில் இருந்தால் கொடுக்க போகிறீங்க? இப்படியா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு எதிர்க்க பந்தல் போட்டு பெரிய பேனர் வச்சு, விஜய் படம் ஆதி படம் நாங்கள் வாங்கி இந்த அளவுக்கு நஷ்டமாயிட்டோம் அப்படின்னு நாங்கள் உண்ணாவிரதத்தை உட்கார போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த விவகாரத்தில் விஜயே தலையிட்டு, ஆனால் நீங்கள் நஷ்டமாயிட்டீங்க, ரைட்டு, ஓகே. இப்போ எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நீங்கள் நம்பி வாங்கினீங்க, அதே சமயம் நஷ்டமாயிடுச்சு, ஓகே. அடுத்த படம் உங்களுக்கு வந்து நான் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு விஜய் அந்த விஷயத்தை சுமூகமாக முடித்தோடனே அவங்க அத்தனை பேரும் வந்து ஓகேன்னு போயிட்டாங்க. அது அப்படி பாருங்கள், அந்த படத்தில் ஒரு ஆதி படம்லாம் வந்து திரும்ப எங்களுக்கு வந்து காசை கொடுங்க, எங்களுக்கு நஷ்டத்தை தாங்க முடியலன்னு சொன்ன இடத்துல இருந்த விநியோகஸ்தர்கள், தேட்டருக்காரங்களாம் இன்றைக்கி கோட் படத்தை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து மற்ற ஸ்டேட்டில் அதுவும் பெங்களூரில் படம் பார்த்தேன், எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து மிக்சடான ஆடியன்ஸ் வந்துருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அத்தனை பேரும் வந்து அந்த படத்தை ஒரு 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 மாஸ் ஹீரோவுக்கான படமாக வந்து பார்த்தாங்க. வெளியே வரும்போது வந்து யாருமே வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட 80% நெகட்டிவாக யாரும் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது வந்து இப்படி தான் இருக்கும் அந்த படம் அப்படின்னு. இதெல்லாம் மீறி இந்த படம் இந்த வசூலை எட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு 126 கோடின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் அவ்வளோ கண்டென்ட் உள்ளே கொண்டு வந்துச்சு. ஒவ்வொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயங்கள் வந்து வெங்கட் பிரபு கொண்டு வந்து வச்சது தான். இது எல்லாம் மீறி இந்த படம் 5 நாளில் 500 கோடின்னு வரும். சரி, 1000 கோடிக்குள்ளே வருமானா? வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. அதுக்கு காரணம் என்னென்னா, திரும்பவும் சொல்கிறது தான், இந்த படம் நார்த்தில் மல்டிப்ளெக்ஸர் ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்த 1000 கோடி விங்குக்குள்ளே வந்திருக்கும். அதுக்கு காரணம் நம்ம சவுத் இந்தியாவில் போன கேஜிஎஃப், அப்புறம் வந்து பாகுபலி, RRR, காந்தாரா, முக்கியமாக காந்தாராங்க. நீங்கள் பாகுபலி, RRR, கேஜிஎஃப்லாம், கேஜிஎஃப் 2லாம் கூட விடுங்க. காந்தாரா ஒரு சாதாரண ஒரு பட்ஜெட்டில் ஒரு ரீஜனல் சம்பவத்தை, ஒரு குறிப்பிட்ட துளு பேசக்கூடிய அந்த மக்கள் தங்களுடைய அந்த வழிபாட்டு முறையை அதுதான் வச்சு ஒரு கதையாக பண்ணியிருந்தேன். அந்த படம் தாறுமாறான ஹிட்டானது காரணம் என்னென்னா, இந்த 8 வார ஓடிடிக்கு ஓகே பண்ணது தான். சரி, இனி தமிழ் சினிமாவில் இது மாதிரியான பெரிய ஹீரோக்கள், மாஸ் ஹீரோக்கள், பெரிய பட்ஜெட்டில் வர படங்களுக்கு அந்த டேர்ம்ஸ்க்கு ஒத்துக்கணுமானா ஒத்துக்குன்னு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒத்துக்கினால் மட்டும்தான் அந்த 1000 கோடி நீங்கள் அடிக்க முடியும், அந்த 1000 கோடி விங்குக்குள்ளே போக முடியும். வரட்டும், அங்கே 8 வாரம் கழிச்சு தான் வரட்டுமே ஓடிடியில், என்ன இருக்குது, அதை தானே அவங்க கேட்குறாங்க அப்படின்ற ஒரு. இப்போ இந்த கோட் படம் விஜயோடைய அரசியல் அரசியல் இதுக்குள்ளே போகிறதுக்கு கடைசி படத்தினுடைய முதல் படம். இந்த முதல் படத்து மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட இன்றைக்கி வரைக்கும் விஜய் படத்தை ஒரு கொண்டாட்டமான படமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னென்னா, இன்னும் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இதையெல்லாம் தாண்டி தளபதி 69 ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இது கண்டிப்பாக அரசியல் படம் கிடையவே கிடையாதுன்னு வினோத் சொல்லிட்டாரு. அதற்கான செட்டு ஒர்க்குக்கெல்லாம் திருப்பூர், சென்னை பக்கத்தில் இருக்க திருப்பூரில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கோட்லேருந்து வெளியே வந்துட்டார் விஜய். அடுத்து தளபதி 69. இதுக்கிடையில் மாநாடு விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. 21 கேள்வி கேட்கப்பட்டது விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடத்துறதுக்கு. அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை அதிகாரி வந்து 21 கேள்விகள் கேட்டாங்க. 21 கேள்விக்கு பதில் கொடுத்தாச்சு ஆச்சுன்னாரு. பரிசீலனை பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து வினோத்தோடைய படத்திற்கான ரெடி ஆகிட்டு இருக்கார் விஜய். அந்த படத்தை ரொம்ப குறுகிய காலத்தில்
நிறைய அவுட்டோர் இல்லாமல் செட்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இதெல்லாம் மீறி கோட் படத்துக்கு ஒரு பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. திரும்பவும் விஜய் நடிக்க வருவாரா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக தளபதி 69க்கு பிறகு நடிக்க வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அரசியல் தான் 2026 அரசியல் தான். அரசியலுக்கு பிறகு அவர் எதிர்க்கட்சியா இருக்காரா? அல்லது பலமான ஓட்டு வாங்கியிருக்காரா? அவருடைய இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் சில எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்களா? இதெல்லாம் பொறுத்து தான் அவருடைய முடிவு என்னன்னு தெரியும். இதெல்லாம் மீறி இன்றைக்கும் பாக்ஸ் ஆஃப் கிங் அப்படின்றதுல விஜய் மாற்று கருத்தே இல்லை. அவர்தான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நாட்களுடைய வசூல் என்னன்னு. நன்றி.